Welcome biology students, viewers and respectable people to my channel. So right students and viewers, we are in 12th biogeology 4th lesson. 4th lesson name is Principles of Inheritance and Variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். So in this lesson, today's section, I would like to teach about chromosomal abnormalities, particularly trisomy, Patau syndrome, Klinefelter syndrome, Turner syndrome. Okay, come to the introductory part. So the important heading is 4.9 chromosomal abnormalities. So in Tamil, chromosome பிறழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். Each human diploid 2n body cell has 46 chromosome. That means 23 pairs. ஒவ்வொரு மனிதன்லையுமே each human body cell, that means udala cell, okay, 44 autosomes, that means body chromosome, plus 2 allosome, 2 sex chromosomes, okay, so 44. So each autosomes, that means body chromosome, body cells or body chromosome, body cell contain 2n number of each body cell, udala cell. So the body cell develop a body organ. So the body cells contain diploid set of chromosome. So that means 46 chromosome. They are actually in 23 pairs. So the chromosomal disorders are caused by errors in number or structure of chromosome. Even the chromosome disorder, chromosome பிறழ்ச்சிகள் எப்படி வருது, குரோமோசோம் அந்த மாறுபாடுகள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டு பை எரர்ஸ் இன் த நம்பர் ஆஃப், எரர்ஸ் இன் நம்பர், குரோமோசோம் நம்பரில் மாறுபடுதல் அல்லது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோமுடைய அமைப்பு மாறுபடுதல். இந்த ரெண்டு காரணத்தினால ஸோ குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், தட் மீன்ஸ் குரோமோசோமல் டிஸார்டர் வருது. ரெண்டு ரீசன். ஓகே, எரர் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது. தென் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோமை ஆல்டர், குரோமோசோமோட அமைப்பு மாறுபடுதல். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ குரோமோசோம் டிஸார்டருக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ குரோமோசோமல் டிஸார்டர் ஆர் caused by errors in the number or maybe structure of chromosome. So chromosomal anomalies usually occur when there is an error in cell division. The chromosomal abnormalities, chromosomal anomalies, the chromosome பிறழ்ச்சிகள், குரோமோசோம் மாறுபாடுகள் யூஸ்வலாக எப்போ நடக்கும், அக்கர் எப்போ நடக்குன்னா when there is an error in cell division. ஸோ செல் டிவிஷனில், செல் பகுப்பில் ஏதாவது குறை ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு பிழை ஏற்பட்டால், தவறு ஏற்பட்டால், ஸோ இந்த குரோமோசோமல் அனாமலிஸ் ஃபார்ம் ஆகுது. குரோமோசோமல் அனாமலிஸ்னால், அனாமலிஸ் எப்படின்னா குரோமோசோமல் பிறழ்ச்சிகள். குரோமோசோமல் பிறழ்ச்சிகள் யூஸ்வலி அக்கர் when there is an error in cell division. இந்த செல் பிரிதல் ஏற்படக்கூடிய கோளாறுனால ஸோ இது ஏற்படுதுங்கிறாங்க. ஸோ ஃபெயிலர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டு செக்ரிகேட் டியூரிங் செல் டிவிஷன். சரிங்களா, செல் டிவிஷன் நடக்கிறப்ப, செல் பிரிதல் நடக்கும்போது அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய குரோமாட்டிட்ஸ் என்ன ஆகாது, செக்ரிகேட், தனித்தனியாக பிரியாது. குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டிட்ஸ், ஆல்ரெடி யூனோ திஸ் இஸ் சென்ட்ரோமியர், திஸ் இஸ் குரோமாட்டிட், திஸ் இஸ் குரோமாட்டிட், these are also chromatid, that means arm. This is what, centromere. Okay, so during cell division these chromatids are doesn't separated, okay, not segregated. Okay, so failure of chromatid to failure na பிரியாது, failure of chromatids to segregate, தனியாக பிரியாது எப்போனா டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்போ குரோமாட்டிட்ஸ் தனியாக பிரிவதில்லை. ஸோ ரிசல்ட்டிங் இன், இதனால் என்ன வருதுன்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகரிக்கும், அதிகமாக ஆட் ஆகும். ஸோ சம் ஆஃப் த குரோமோசோம் ஆக்சுவலி லாஸ், சில குரோமோசோமை இழப்போம். ஸோ ஆக்சுவலி கெயின் ஆர் லாஸ், போத் கண்டிஷன் இஸ் கால்ட் குரோமோசோமல் அனாமலி. சரிங்களா, ஒரு குரோமோசோம் அன்னெசரியாக சேர்க்கப்பட்டாலோ இல்லை ஒரு அன்னெசரியாக ஒரு குரோமோசோம் நம்ம இழந்தாலோ, காணாமல் போனாலும், ரெண்டு போத் ஆர் காமன் கலர்ஸ் குரோமோசோமல் அனாமலி. சரிங்களா, இது குரோமோசோமல் பிறழ்ச்சிகள் அப்படிமோ. ஸோ ஆல் மோர் குரோமோசோம் கால் அன்யூப்ளாய்டி, பன்மயம்னு சொல்லும், ஒழுங்கற்ற பன்மயம் அப்படிங்களா. சரிங்களா, அன்யூப்ளாய்டுனா ஒழுங்கற்ற பன்மயம்.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு 3 மேலே கேட்ப வாட் அன்யூஷியபிளாயின்னு. இட் இஸ் காஸ்டு பை இது வந்து யார் காசு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பை நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் குரோமோசோம். இட் இஸ் காஸ்டு பை நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் குரோமோசோம். அதாவது குரோமோசோம்கள் சரிவர பிரிந்து ஒதுங்காததால் இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க. டிஸ்டங்ஷன்னா குரோமோசோம் தனியாக பிரிவதில்லை. நான் டிஸ்டங்ஷன்னா குரோமோசோம்கள் தனியாக சரிவர பிரிந்து ஒதுங்குவதில்லை. பிரியறதே இல்லை. குரோமேட்டிக் ரெண்டு இணையும், ஆனால் வந்து தனியாக பிரியாது. அது வந்து பிரியலைன்னா அது நான் டிஸ்டங்ஷன் சொல்லும். பிரிஞ்ச டிஸ்டங்ஷன். ஸோ இட் இஸ் காஸ்டு பை நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோம் தனியாக பிரிவதில்லை. ஸோ குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தேட் அக்கர் டுகெதர். சரிங்களா. ஸோ நிறையா அறிகுறிகளும் சிம்டம்ஸும் தேட் அக்கர் டுகெதர். சரிங்களா. எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அண்டு கேரக்டரிஸ்டிக்காக பர்டிகுலர் அப்னார்மிட்டி. ஸோ இப்படி அந்த சைன் சில முக்கிய அறிகுறிகளும் சில முக்கிய விளக்கங்களை ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணும்? ஸோ நம்மளுக்கு கேரக்டர்ஸே பர்டிகுலர் குரோமோசோல் அப்னார்மிட்டி. சரிங்களா. சில குறிப்பிட்ட குரோமோசோமல் பிறழ்ச்சிகளை ஏற்படுத்துது. இட் இஸ் கால்ட் சிண்ட்ரோம். இதை குறைபாடுன்னு சொல்லுவோம். ஓகே. சில குறைபாடுகள். சரிங்களா. குரூப் ஆஃப் சைன் அண்டு சிம்டம்ஸ். சரிங்களா. அது எப்படி சொல்லலாம்? குரூப் ஆஃப் சைன் அண்டு பல்வேறு அடையாளங்களும் அறிகுறிகளும் அக்கர் டுகெதர் ஏற்பட்டு அல்ல ஒன்று சேர்ந்து கடைசியில் என்ன ஆகும்? இட் எக்ஸ்பிரஸ் பர்டிகுலர் அப்னார்மிட்டிஸ். ஒரு குறிப்பிட்ட குரோமோசோம் பிறழ்ச்சி ஏற்படுது. இட் இஸ் கால்ட் சிண்ட்ரோம். அது சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் சிண்ட்ரோம்னு கேட்கலாம். ஓகே. வாட் இஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன் ஹியூமன்ஸ் வாட் ஆர் த குரோமோசோமல் அப்னார்மிட்டிஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட்? டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், பேட்டவ் சிண்ட்ரோம் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு குரோமோசோமல் டிசார்டர். ஸோ மேற்குறிப்பிட்ட அனைத்து டிசீஸுமே குரோமோசோல் டிசார்டர். ஓகே. ஸோ த ஃபஸ்ட் டிசீஸ் இஸ் ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டு இன் ஹியூமன். சரிங்களா. ஹியூமனில் ஆட்டோசோமல் மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பண்மையம். மனிதனில் ஆட்டோசோமல் உடல் குரோமோசோம் சார்ந்த பண்மையம் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள். செவரல் ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டிஸ். சரிங்களா. பல உடல் குரோமோசோம் பண்மையங்கள். அன்யூப்ளாய்டிஸ்னா பண்மையம். செவரல் ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டிஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் இன் ஹியூமன். ஸோ மனிதன் நிறையா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் டவுன் சிண்ட்ரோம். 21 ட்ரைசோமி அண்டு பேட்டவ் சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமி. டவுன் சிண்ட்ரோம் ப்ராக்கெட்டில் 21 ட்ரைசோமி, பேட்டவ் சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமி. இப்போ இந்த 21 13 அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். கம் டு த ஹெட்டிங். ஃபஸ்ட்டு டவுன் சிண்ட்ரோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் ஆர் ட்ரைசோமி. ஓகே. ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் ட்ரைசோமிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா 21th ஓகே ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21th ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம். அதாவது 21th குரோமோசோம் வந்து ட்ரைசோமிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஸோ இட் ஃபார்ம் ஏ டவுன் சிண்ட்ரோம். இப்போ 21th குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இப்படி பேராக இருக்கும். இந்த ஒரு பேரை வந்து 21th குரோமோசோம்னு சொல்லுவோம். சரிங்களா. இது கூட ஓகே அடிஷன் ஆஃப் அன்னெசரி குரோமோசோம், தேவையில்லாத ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது. சரிங்களா. அப்போ வந்து 3 ஆகிடுச்சிங்களா. அப்போ இது வந்து ட்ரைசோமின்னு சொல்லும். சரிங்களா. பேராக இருந்தது இன்னொரு குரோமோசோம் ஆட் ஆனதுனால ட்ரை. ஓகே. அப்போ ட்ரைசோமி. அப்போ 21th குரோமோசோமில் அன்னெசரியாக ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 3 குரோமோசோம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2 குரோமோசோம் தான் இருக்கணும். அது போல் 3 ஆயிருக்குது. அப்போ ட்ரைசோமி 21th ட்ரைசோமி. மொத்தம் 44 பேர் இருக்கும். சரிங்களா. 46 23 பேர் இருக்குது. எல்லாமே பேராக தான் இருக்குது. 2 இருக்குது. எல்லாமே ஜோடி தான். ஃபஸ்ட்டு குரோமோசோமில் 2 பேராக இருக்குது. செகண்ட் குரோமோசோம் 2 பேராக இருக்குது. ஸோ பேராக இருக்கிறது நார்மல். இந்த பேரோட மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது ட்ரைசோமி. அந்த ட்ரைசோமி வந்து 21th குரோமோசோமில் நடக்குது. இது 21th குரோமோசோம். இது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகிருக்கு. ஓகே. லிசன். ஸோ ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் 21th குரோமோசோம். ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21th ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம். இதெல்லாம் என்ன ஏற்படுகிறது? டவுன் சிண்ட்ரோம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இதனுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவரல் மெண்டல் ரிட்டார்டேஷன்.
சரிங்களா, பல மனநல குறைபாடு, சரிங்களா, மூளை வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்லலாம். மென்டல் டிஸ்னா மூளை வளர்ச்சி குறைபாடு, டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி குறைபடுதல், இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் ஆஃப் பெட்வீன் த ஐஸ். ஸோ 2 கண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் அதிகரித்தல், ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூடுதலான தொலைவாக இருக்கும். இன்க்ரீஸ் செப்பரேஷன் ஆஃப் பெட்வீன் ஐஸ், சரிங்களா. ஃப்ளாட்டட் நோஸ், ஃப்ளாட்டட் நோஸ்னால் தட்டையான மூக்கு. இயர் ஆல்சோ தட்டையாக இருக்கும். மால்ஃபார்ம்டு, இயர்ஸ் ஆர் மால்ஃபார்ம்டு, சில காதுகள் வந்து சரிங்களா, அப்நார்மலாக ஃபார்ம் ஆகிருக்கு. மால்ஃபார்ம்டுனா முறையற்று இருக்கு, பார்த்தா காது மாதிரி தெரியாது, மால்ஃபார்ம்டு. அண்ட் மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன், எப்போ பார்த்தீங்கன்னா வாய் திறந்தே இருக்கும், கான்ஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ஓப்பனாக திறந்திருத்தல். அண்ட் த டங் இஸ் ப்ரொட்ரூட், நாக்கு வெளியே தள்ளப்பட்டிருக்கும், நாக்கு வெளியே தொங்கு நாக்கு வெளியே நீட்டப்பட்டிருக்கும். திஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். ஸோ நத்திங் பட் 21th chromosome have extra one chromosome. Okay, so this condition is called trisomy. So 21th trisomy, 21th chromosome is trisomy condition. So this cause this kind of symptoms. Okay, so Down syndrome is completed. Next, Patau syndrome. So trisomy 13th. அப்போ இங்கே பாருங்கள் ஆன்சரு 13th குரோமோசோம் வந்து ஆக்சுவலி பேர் ஜோடியாக இருக்கும், சரிங்களா. இது வந்து 13th குரோமோசோமு, இது வந்து பேராக தான் இருக்குது எப்பவுமே. இது வந்து 13th, இது கூட ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது. இப்போது அந்த 13th ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரைசோமின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரைசோமி கண்டிஷன் எதில் இருக்குது, 13வது குரோமோசோமில் இருக்குது. 13th குரோமோசோம் அப்பியர் ஆஸ் ட்ரைசோமி, 13வது குரோமோசோம் ட்ரைசோமி அப்பியர் ஆகுது, புரிஞ்சுங்களா. ஸோ 13th குரோமோசோம் அப்பியர் ஆஸ் வாட், trisomy. So trisomic condition of chromosome 13th result in Patau syndrome. So trisomic condition வந்து 13வது 13th குரோமோசோமில் தோன்றுச்சுன்னா Patau syndrome. So meiotic non-disjunction is thought to be cause for this chromosomal abnormality. meiotic non-disjunction. ஸோ ஒரு செல்லில் meiotic cell division நடக்குது இல்லைங்களா, குண்டல் பகுப்பு நடக்குதுங்களா, அப்போ நான் டிஸ்ஜங்ஷன், சரிங்களா. செல்கள் நான் டிஸ்ஜங்ஷனா செல்கள் குரோமோசோம் சரி வேற பிரிலினா, ஸோ நம்மளுக்கு இந்த குரோமோசோம் அப்னார்மாலிட்டி, இந்த மாதிரி குரோமோசோம் பிறழ்ச்சிகள் ஏற்படுகிறது. ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை, இதனுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா பை மல்டிபிள் அண்ட் சிவியர் பாடி மால்ஃபார்மேஷன் ஆஸ் வெல் பர்ஃபார்ம்டு மென்டல் டிஃபிஷியன்சி. மல்டிபிள் அண்ட் சிவியர் பாடி மால்ஃபார்மேஷன், ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மல்டிபிள், சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஸோ இதனால் என்ன நடக்கும்னா மல்டிபிள் அதிகரித்த, சரிங்களா, ரொம்ப அதிகமான சிவியர் மோசமான உடல் கோளாறுகள் உண்டாதல், சரிங்களா. ஸோ அப்போ இதன் விளைவாக அதிகரித்த மற்றும் தீவிரமான உடல் குறைபாடு உருவாதல். மல்டிபிள் அந்த இடத்துல அதிகமான, சிவியர்னா மோசமான, பாடி மால்ஃபேரேஷன்னா உடல் குறைபாடுகள், சரிங்களா. அதிகரித்த மோசமான உடல் குறைபாடு உருவாதல், எஸ் வெல் அஸ் ப்ரொஃபவுண்ட் மென்டல் டிஃபிஷியன்சி, குறிப்பிட்டு சொல்லப்போனால் மூளை குறைபாடு, சரிங்களா, மனநல குறைபாடுன்னு சொல்ல, மென்டல் டிஃபிஷியன்சி மனநல குறைபாடு ஏற்படுகிறது. ஸ்மால் ஹெட்டு சிறிய தலை வித் ஸ்மால் ஐஸ், சிறிய தலை சிறிய கண்கள். கிளஃப்ட் பேலட், அந்த நம்ம இப்போ பேலட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன இருக்கும், ஸ்ப்ளிட், அதாவது என்ன இருக்கும், கிழிஞ்சிருக்கு, 2 கிளஃப்ட் கிழிஞ்சிருக்கு, கிளஃப்ட் பேலட். மால்ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின், ஸோ நம்மளுடைய மூளை வந்து குறைபாடு உள்ளதாக இருக்கும். இன்டர்னல் ஆர்கன், உள்ளுறுப்புகளும் குறைபாடாக இருக்கும். அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் சம் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் சிண்ட்ரோம். இது வந்து Patau syndrome சம் அதர் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ டவுன் சிண்ட்ரோம் 3 மார்க், Patau syndrome ஆல்சோ 3 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஆட்டோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இன் ஹியூமன்ஸ். சரி, அல்லோசோமல். ஸோ இப்போ இந்த டவுன் சிண்ட்ரோமு Patau syndrome ரெண்டுமே ஆட்டோசோம்னால் வரக்கூடிய பிரச்சனை, உடல் குரோமோசோமில். இப்போ பார்க்குறது செக்ஸ் குரோமோசோம், எக்ஸோ ஒய்யோ ரெண்டில் ஏதாவது டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஸோ வரக்கூடிய பிரச்சனை தான் அல்லோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் மனிதனில் ஏற்படக்கூடிய, சரிங்களா, பால் குரோமோசோமின் இயல்பு மாற்றம், அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அல்லோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இன் ஹியூமன், சரிங்களா, மனிதனில் காணப்படக்கூடிய
செக்ஸ் குரோமோசோமால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பாருங்கள். ஸோ மைட்டாட்டிக் அண்டு மியாட்டிக் நான்ஜெக்ஷன், மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது, இல்லை மியாட்டிக் எப்படின்னா குன்றல் பருப்பு, சரிங்களா, செக்ஸில் நடக்கக்கூடிய செக்ஸெல் அப்படின்னு வந்துட்டாலே மியாட்டிக் டிவிஷன் கம்பல்சரி. ஸோ மியாட்டிக் டிவிஷன் அப்போவோ இல்லை மைட்டாட்டிக் டிவிஷன் அப்போவோ குரோமோசோம் வந்து நான் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். குரோமோசோம் ஆச்சுன்னா குரோமோசோம் சரிவர பிரிவதில்லை. ஸோ மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக் நான் டிவிஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம். மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது, மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தாலும் சரி, மியாட்டிக் டிவிஷன் நடந்தாலும் சரி, அந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன பண்ணாது, நான் டிஸ்டங்ஷன் ஆயிரும், சரிங்களா, சரிவர பிரியாது. குரோமாட்டிட் வந்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட் ஆகாது, செக்ரிகேட் ஆகாது. ஸோ நான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் காஸ் அல்லோசோமல் அப்னார்மாலிட்டிஸ். இதனால் செக்ஸ் குரோமோசோம் வந்தால் குரோமோசோம் பிறழ்ச்சிகள் ஏற்படுகிறது. செவரல் செக்ஸ் குரோமோசோம் அப்னார்மாலிட்டிஸ் ஹேவ் பீன் டிடெக்டட். இன்றைக்கி நிறைய பால் குரோமோசோம் சார்ந்த, செக்ஸ் குரோமோசோம் சார்ந்த பிரச்சனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். எக்ஸாம்பிள்ஸ் வாட்? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அண்டு டர்னர் சிண்ட்ரோம். Klinefelter syndrome and Turner syndrome. So first you can see the Klinefelter syndrome. Klinefelter means, okay, this is actually popular in male. So in male, this is normal combination, isn't it? This is normal combination. Normal male contain XY, X chromosome, Y chromosome. But in Klinefelter person contain XY. So one chromosome is unnecessary. ஓகே, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் எனஃப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகிருக்குது. ஓகே, 2x, ஒய் இல்லையா, XXYன்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து கிளைன்ஃபெல்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. XXY மேல் அப்படின்னு சொல்லுவது, சரிங்களா. அப்போ ஒரு எக்ஸ் கூடுதலாக இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவோம், கிளைன்ஃபெல்டர். இங்கே பாருங்கள் மேலில். ஸோ this genetic disorder is due to, ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, presence of an additional copy of X chromosome, சரிங்களா. அடிஷனல் காப்பி, கூடுதலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக அந்த XYயோட சேர்க்கப்படுதல். XYங்கிறது நார்மல் காம்பினேஷன், நார்மல் செட் ஆஃப் குரோமோசோம் இன் மேல். ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ டியூ டு த presence of an additional copy of an X chromosome, சரிங்களா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக சேர்க்கப்படுதல். ஸோ இன் மேல், ஸோ ரிசல்ட்டிங் இன் கேரியோடைப் ஆஃப் 47. அப்போ அவங்களுடைய அந்த நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை இருக்கும், 47 குரோமோசோம் இருக்கும். 47 குரோமோசோம். ஆக்சுவலி நார்மல் காம்பினேஷன் இஸ் 46, 44 ஆட்டோசோம், ஸோ 2 அல்லோசோம். பட் ஹியர் 47, one extra chromosome, okay, added in Klinefelter person. So automatically 47 chromosome, சரிங்களா, appear in Klinefelter person. So 47 karyotype of, சரி, உங்களுடைய குரோமோசோம் தொகுப்பு பார்த்தீங்கன்னா 47 இருக்கும். That means X47 XXY. Person with this syndrome, இந்த சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா have 47 குரோமோசோம், 47 குரோமோசோம் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 46, 46 பதில் 47 அன்னெசரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 44AA ப்ளஸ் XXY. ஸோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் இஸ் எக்ஸ்ட்ரா, ஒன் எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ 44AA ப்ளஸ் XXY. ஓகே, 44A ப்ளஸ் XXY. This is unnecessary condition, abnormal condition. They are usually sterile male. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக மேல் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க வந்து ஸ்டிரைல் மேல், மலட்டு ஆண்கள். டால், உயரமாக இருப்பாங்க. ஒபேஸ், குண்டாக இருப்பாங்க. வித் லாங் லிம், சரிங்களா, நமக்கு நன்கு நீளமான கால்கள். ஹை பிச்சுடு வாய்ஸ், உரத்த குரல், நல்லா சவுண்டாக பேசுவாங்க. அண்டர் டெவலப்டு ஜெனிட்டிலியா, சரிங்களா. அண்டர் டெவலப்டு ஜெனிட்டிலியானா, ஸோ அந்த இனப்பெருக்க உறுப்புகள் சரிவர வளராது. அண்டர் டெவலப்டு ஜெனிட்டிலியா அண்டு ஃபீபிள் பிரெஸ்ட், சரிங்களா. பிரெஸ்ட் வேணால் பெருசாக இருக்கும். ஓகே, அன்னெசரி பிரெஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். பிரெஸ்ட் வந்து தேவையில்லாமல் வளர்ந்துருக்கு, சரிங்களா. அன்னெசரி டெவலப்மெண்ட்டாக பிரெஸ்ட். ஃபீபிள்னா பெரிய பிரெஸ்ட், நல்லாவே தெரியும், பார்த்தேன், மார்பகம் இருக்கிறது தெரியும் மேலில். ஃபீபிள் பிரெஸ்ட் எப்படி கைனகோமேஸ்டியான்னு சொல்லுது. கைனகோமேஸ்டியா, பிரெஸ்ட் அன்னெசரியாக மேலே டெவலப் ஆனால் அந்த டிசீஸோட பேர் என்ன? ஸோ கைனகோமேஸ்டியா. Okay, so have feeble development of breast. Okay, genitalia have feeble breast development. Okay, these are the symptoms of Klinefelter syndrome. So next, Turner syndrome. Last one is what? Turner syndrome.
Okay, already you know Turner syndrome. So Turner syndrome actually hit in female. Klinefelter popular in male, so Turner syndrome hit in female. Female the popular. So normal female contain X combination, isn't it? Okay, but in Turner syndrome people, the female contain only one X, another one is O. That means lack of X chromosome. One chromosome actually absent. Lack of one chromosome. That means one X chromosome. ஒரு X chromosome மட்டும்தான் இருக்கும், இன்னொரு X chromosome இருக்காது. சரிங்களா? இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போ இங்கே வந்து டபுள் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்காது, ஒரு எக்ஸ் ஒரு ஓ இருக்கும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் வாட், டர்னர் சிண்ட்ரோம். ஸோ திஸ் ஜெனட்டிக் டிஸார்டர் இஸ் டியூ டு தி லாஸ் ஆஃப் ஏ எக்ஸ் குரோமோசோம். சரிங்களா? இதில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமை இழந்துட்டோம், ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லை. ஓகே, லாஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் குரோமோசோம் ஓகே இன் த ஃபீமேல் பாடி ரிசல்ட்டிங் இன் கேரியோடைப் எக்ஸில் அக்கர் ஆஸ் 45X. அப்போ கேரியோடைப் எப்படி இருக்குன்னா 45X. சரிங்களா? 45 குரோமோசோம் 46 இருக்கணும். நார்மல் குரோமோசோம் லெவல் 46, பட் அங்கே எவ்வளோ இருக்கும், 45 தான் இருக்கும். 45. சரிங்களா? 1X டபுள் எக்ஸ் இடத்துல ஒரு எக்ஸ், 45X. ஓகே, ஸோ பெர்சன் வித் சிண்ட்ரோம் ஹேவ் 45 குரோமோசோம். ஆக்சுவலி 44 ஆட்டோசோம் நார்மல், பட் 1X குரோமோசோம் இஸ் ஆப்சென்ட். 44 ஆட்டோசோம் உடல் குரோமோசோம் ஆட்டோசோம் காமனாக இருக்கும், இது நார்மல். பட் எக்ஸ் குரோமோசோம் ஒன்று கூடுதலாக இருக்கணும், ஆனால் அங்கே இல்லை. ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ 1, ஸோ த நார்மல் வே, ஸோ குரோமோசோம். ஸோ 44AA + XO, 44AA + XO திஸ் கண்டிஷன். அண்ட் ஆர் ஸ்டிரைல் ஃபீமேல். ஸோ அந்த ஃபீமேல் வந்து மலட்டு பெண்களாக இருப்பாங்க. லோ ஸ்டேச்சர், குட்டையாக இருப்பாங்க. வெப்டு நெக், கழுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டி கழுத்தாக இருக்குது. வெப்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா தொங்கும் தசைகள் இருக்குது இல்லைங்களா? சரிங்களா? சற்று தளர்வான தோலினால் கழுத்து இணைக்கப்பட்டிருக்கும். அண்டர் டெவலப்டு பிரெஸ்ட். ஸோ பிரெஸ்ட் அவங்களோட மார்பக வளர்ச்சி அவ்வளோக்கா இருக்காது. ருடிமெண்ட்ரி கொனாட்ஸ், அவங்களுடைய அந்த கொனாட்ஸ் ஓவரியோட டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா அவ்வளவு ப்ராப்பராக இருக்காது. ருடிமெண்ட்ரி கொனாட்ஸ். சரிங்களா? ருடிமெண்ட்ரினா சின்ன அரும்பு மாதிரி தான் கொனாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லேக் ஆஃப் மென்சல் சைக்கிள். ஸோ அவங்க உடம்புல மென்சல் சைக்கிள் இருக்காது. எப்போ, பியூபர்ட்டி அப்போ ஒரு பெண், அந்த பெண் வயது பருவத்தை அடையும் போது ஸோ ருடிமெண்ட்ரியாக இருக்கிறனால, ருடிமெண்ட்ரினா ஒரு அரும்பு மாற அவங்களுடைய ஓவரி இருக்கிறனால மென்சுரல் சைக்கிள் இருக்காது. ஸோ ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் சிண்ட்ரோம். திஸ் இஸ் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் ஸோ டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் ஆல்சோ 3 மார்க். ஓகே, ஸோ திஸ் ஆர் a complete 5 mark. Chromosomal abnormalities in human beings. Okay, so autosome and allosome both chromosomal abnormalities are, you can expect 3 mark. So each getting carry 3 mark. Okay, thank you. Today part is over. Don't skip the video, complete watch the video. Thank you.